வெட்டி துளசி சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அஞ்சலி மகேஷ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீடு முழுக்க வந்து அஞ்சலி சுற்றி பார்த்துட்டு, அம்மா என்ன இது இப்படி ஒரு மாளிகையாக இருக்குது, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, இவ்வளோ பெரிய மாளிகையில் தனியாக ஒரு ஆளாக வாழ்ந்துருக்கீங்களே, உண்மையிலே நீங்கள் கிரேட் தான் அப்படின்னு அஞ்சலி வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் உனக்காகத்தான் அஞ்சலி, இனி இது உன்னோட வீடு, உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு மகேஷ் வந்து கேட்டதும், ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. சரி அஞ்சலி, இப்போ நைட் ஆக போகுது, ஃப்ரெஷ் ஆகலாமா அப்படின்னதும் அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மகேஷ் வந்து பால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா என்ன பண்றீங்க, இங்க பாரு அஞ்சலி, நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் நடக்க வேண்டாமா, அதான் பால் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னும் போது அஞ்சலி வந்து சிரிக்கிறாங்க. நமக்கு தான் பெரியவங்க இல்லையே, அதான் அத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நானும் நடந்துக்கிறேன் அப்படின்னதும் அஞ்சலி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ரூமுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூமை வந்து அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம மகேஷ். அப்போ நம்ம அஞ்சலி கிட்ட, இப்போ நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், நீ அதுக்கப்புறமா பால் எடுத்துட்டு உள்ள வா சரியா அப்படின்னதும் அஞ்சலி வந்து சிரிச்சுட்டே மகேஷ் உள்ளே போய் இருக்காங்க. பாலை கொண்டு போகிறாங்க. மகேஷ் வந்து பாலை வாங்கி வைக்கிறாங்க. உடனே அஞ்சலி வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு கரப்பாம்பூச்சி நம்ம அஞ்சலி காலையில் ஏறுது. ஐயோ கரப்பாம்பூச்சி அப்படின்னு கத்தினது. உடனே அந்த கரப்பாம்பூச்சியை அடித்து அந்த இடத்துலையே அதில் கதையை வந்து முடிச்சிடுறாங்க மகேஷ். கையில் எடுத்ததும் உடனே அஞ்சலி பயப்படுறாங்க. ஐயோ இதுக்கு அஞ்சலி போய் பயப்பட்டா அப்படின்னு மகேஷ் கேட்டது. எனக்கு கரப்பாம்பூச்சின்னா சரியான பயம், அதை தூக்கி எறிங்க அப்படின்னு போதும் என் அஞ்சலி மேலே ஏறிடுச்சு. என் அஞ்சலியை தொட்ட இந்த கரப்பாம்பூச்சி நான் சும்மா விட்டுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னுட்டு சுட சுட பால் இருக்கும், அந்த பாலில் போட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாவங்க விட்டுருங்க, இல்லை என் அஞ்சலியை பயப்பட வச்சுட்டு என் அஞ்சலி மேலே எவ்வளோ கை வச்சாலும் சரி நான் விட மாட்டேன், அது கரப்பாம்பூச்சியாக இருந்தாலும் சரி அப்படின்னுட்டு அந்த பாலில் அந்த கரப்பாம்பூச்சியை போட்டு நம்ம மகேஷ் வந்து குடிச்சிடுறாங்க. இதை பார்த்து அஞ்சலிக்கு கொமட்டல் வந்துடுது. என்ன பண்ணுறீங்க, இங்கே பாரு அஞ்சலி, நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாமல் வளர்த்தவன், அதே மாதிரி இப்போ நீ எனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம், அதனால உன் மேல ஒரு தூசு துரும்பு பட்டா கூட என்னால் தாங்க முடியாது அஞ்சலி, இந்த கரப்பாம்பூச்செல்லாம் விட்டு வச்சிருவேனா என்ன அப்படின்னதும் அஞ்சலி வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உன் மடியில் நான் படுத்துக்கட்டுமா அஞ்சலி அப்படின்னுட்டு உடனே மகேஷ் வந்து அஞ்சலி மடியில் வந்து படுத்து தூங்குறாங்க. இந்த பக்கம் அஞ்சலியோட கையெடுத்து தன் தலைமையில வச்சு தடவை விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலிக்கு என்ன பண்ணுறனே புரியல, அவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த